நடிகர் சசிகுமாரின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான டாப் 5 திரைப்படங்கள் பற்றி பார்க்கலாம். கிராமத்து பின்னணியில் காதல், நட்பு, குடும்ப பகை மற்றும் எதிர்பாராத திருப்பங்களுடன் வெளியான படம் சுந்தரபாண்டியன். குடும்ப ரசிகர்களை கவர்ந்து படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. நண்பனின் காதலுக்காக தங்களின் வாழ்க்கையை பணயம் வைக்கும் 3 நண்பர்களின் கதை நாடோடிகள். சமுத்திரக்கனி இயக்கத்தில் வந்த இந்த படம் சசிகுமாரை முன்னணி ஹீரோவாக உயர்த்தியது. வட மாநிலத்தில் இருந்து வந்து ஆபத்தில் தவிக்கும் ஒரு குடும்பத்திற்கு மத எல்லையை தாண்டி உதவும் மனிதநேய படம் அயோத்தி. எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லாமல் மக்கள் ஆதரவால் மெகா ஹிட் ஆனது இந்த படம். சசிகுமாரின் சினிமா வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய படம் அயோத்தி. இலங்கை பொருளாதார நெருக்கடியால் தமிழகத்திற்கு அகதிகளாக வரும் ஒரு குடும்பத்தின் கதையை நகைச்சுவையோடும் நிகழ்ச்சியோடும் சொன்ன படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் சிம்ரன் ஜோடியின் இயல்பான நடிப்பு இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். இந்த படம் விமர்சனம் ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 1980களில் மதுரை பின்னணியில் நட்பு, காதல், துரோகம் என நகரும் கல்ட் கிளாசிக் திரைப்படம் சுப்பிரமணியபுரம். சசிகுமார் இயக்குநராகவும் நடிகராகவும் அறிமுகமான முதல் படமே தமிழ் சினிமாவின் போக்கையை மாற்றியது சுப்பிரமணியபுரம்.